ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எஸ்எஸ்சியில் கேட்ட அல்ஜிப்ராவில் வந்து கொஞ்சம் யூனிக்கான சம்ஸ், அதாவது எப்படின்னா நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னே போடாமல் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கிற சம்ஸ் ப்ளஸ் கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம இந்த சீரீஸில் வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து அல்ஜிப்ராலேருந்து ஒரு 2 சம் கிட்ட கொண்டு வந்திருக்கேன். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x⁴ ப்ளஸ் x⁻⁻4 is equal to 194. x greater than 0, then the value of x minus 2 the whole square என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு ரெகுலரான அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸ் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுற சம் தான். பட் என்னன்னா இதில் வந்து இந்த வேல்யூ ஆஃப் x minus 2 the whole square ஸ்ட்ரிக்டாக வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x³ + 1/x³ இல்லை x² + 1/x² அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்காம இது கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ண சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த x⁻⁻4 அப்படின்றது ஒன்றும் இல்லை. அதாவது இந்த சர்ச் அண்ட் இண்டிசஸில் வரும் a⁻−1 அப்படின்றது 1/a தான், சரிங்களா? ஸோ அதே மாதிரி x⁻−4 அப்படின்றது 1/x⁴. அப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x⁴ + 1/x⁴ is equal to 194ன்னு கொடுத்துட்டு x minus 2 the whole square என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது x² + 1/x² the whole square. ஸோ இது வந்து a + b the whole square ஃபார்மெட்டாக இருக்குது. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், a² + b² + 2ab, ரைட்டுங்களா? ஸோ அதே ஃபார்மெட்டில் இதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா x⁴ + 1/x⁴ + 2 × ab, அதாவது x² ab அப்படின்றது 1/x². ஸோ இந்த x² இந்த x² கேன்சல். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x² + 1/x² the whole square அப்படியே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் x⁴ + 1/x⁴ வந்து 194, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 194 + 2, சரிங்களா? 194 + 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 196. அப்போ x² + 1/x² the whole square 196 அப்படின்னா, அப்போ x² + 1/x² அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 196. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 196 வந்து பார்த்திங்க அப்படின்னா 14. ஸோ அப்போ x² + 1/x² வந்து 14 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, x + 1/x the whole square, இதை நீங்கள் a + b the whole square ஃபார்மெட்டில் எழுதுனீங்க அப்படின்னா x² + 1/x² + 2 × x × 1/x. இந்த x கேன்சல், ரைட்டா? அப்போ x + 1/x the whole square is equal to x² + 1/x² இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் 14. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 14 + 2 16. அப்போ x + இது வந்து 16, சரிங்களா? அப்போ x + 1/x the whole square 16 அப்படின்னா, அப்போ x + 1/x is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து பார்த்திங்க அப்படின்னா 4. இப்போ x + 1/x 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ண முடியாது, இதோட அவ்வளோதான். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த வேல்யூ ஆஃப் x minus 2 the whole square என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த x minus 2 the whole square வந்து நீங்கள் a minus b the whole square ஃபார்மெட்டில் எழுதுனீங்க அப்படின்னா x² - 4x + 4 இந்த ஃபார்மெட்டில் வரும். ஆக்சுவலாக இதோட வேல்யூ x minus 2 the whole square வந்து நீங்கள் a minus b the whole square ஃபார்மெட்டில் பிரித்து எழுதிங்கன்னா x² - 4x + 4ன்னு வரும். இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம என்ன ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா x + 1/x is equal to 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுலேருந்து நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ அதாவது x + 1/x வந்து 4, ரைட்டா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா x² + 1/x is equal to 4ன்னு வருமா? இப்போ இதை எப்படி ஃபர்தராக எழுதலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி x² + 1 is equal to 4xன்னு எழுதலாமா? இப்போ இந்த 4x வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா +4xன்றது -4xன்னு ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற +1 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா -1ன்னு ஆயிரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா x² - 4xோட வேல்யூ வந்து -1ன்னு தெரியுதா? அதை எடுத்துகிட்டு போய் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா x² - 4xக்கு பதிலாக -1 + 4 -1 + 4 3 +3 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, சரிங்களா? ஈஸியான சம்மு தான். அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. பட் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு x + 1/x x² + 1/x² இல்லை x³ + 1/x³ ஸ்ட்ரைட்டாக கேட்காம இந்த மாதிரி x minus 2 the whole square கொடுத்து அதை நீங்கள் வந்து a minus b the whole square ஃபார்மெட்டில் எழுதி அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்து அதுலேருந்து நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால அந்த சம்மை நம்ம வந்து பார்த்துருக்கோம், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.
கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if x square minus 3x minus 1 is equal to 0 then the value of x square plus 8x minus 1 into x cube plus x power minus 1 இங்கே வந்து ஒரு 1 வரும். கொஷின் தப்பாக இருக்குது. இங்கே பவரில் ஒரு -1 சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதுங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு இந்த -1 அங்கிட்டு போச்சுன்னா +1 ஆயிரும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் டிவைடட் பை எக்ஸு. இப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸு எக்ஸ்ன்னு ஆயிரும் மைனஸ் 3x பை எக்ஸு 3 ஈக்குவல் டு ப்ளஸ் 1 பை எக்ஸ்ன்னு வரும். இந்த ப்ளஸ் 1 பை எக்ஸ் மறுபடியும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா -1 பை எக்ஸ்ன்னு ஆயிரும். இந்த -3 ரைட் ஹேண்ட் சைடு போச்சு அப்படின்னா +3ன்னு ஆயிரும். அப்போ இதுலேருந்து நம்ம x மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றத நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். ஏன்னா நம்ம போன சம்மில் வந்து பவர் 4 அந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம ஸ்கொயராக மாற்றி அப்புறம் எக்ஸ் அப்படின்ற ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றணும். இங்கே வந்து நம்ம கொஷின்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த x மைனஸ் 1 பை எக்ஸ்ன்ற ஃபார்மெட்டுக்கு எழுதியாச்சு. இதுக்கப்புறம் இதை மேலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் அந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். நான் ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் போன சம்மில் சொன்ன மாதிரி தான் a பவர் -1 அப்படின்றது 1/a. அப்போ அதே மாதிரி இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் x பவர் -1 the whole inverse அப்படின்றது 1 by x cube plus x power -1 ரைட்டா. அப்போ திருப்பி இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by x cube plus இந்த x power -1ஐயும் 1 by xன்னு எழுதலாம் ரைட்டா. அப்போ இந்த சைடை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 8x minus 1 இன்டூ இது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 1 by x cube plus 1 by xன்னு எழுதியிருக்கோம் ரைட்டா. அப்போ நியூமரேட்டரில் எப்படி வரும் அப்படின்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 8x minus 1 டிவைடட் பை x cube plus 1 by xன்னு வந்துடும். இப்போ இதிலிருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூமரேட்டரி டினாமினேட்டரையுமே ரெண்டையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைடட் பை எக்ஸ் பண்ணலாமா. ஸோ ரெண்டையுமே நீங்கள் எக்ஸால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா என்ன வரும் x ஸ்கொயர் பை எக்ஸு எக்ஸு ப்ளஸ் 8x பை எக்ஸு 8 மைனஸ் 1 பை எக்ஸு அப்படியே வரும் டிவைடட் பை இங்கே x கியூப் பை எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும் ப்ளஸ் 1 பை எக்ஸ் பை எக்ஸ். அப்போ 1 பை எக்ஸ் இன்டூ எக்ஸு 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும் ரைட்டா. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் வந்து நம்மளுக்கு 3ன்னு தெரியும் ரைட்டா. அப்போ 3 ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் தெரியாது. அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 3லேருந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு தெரியும். இதில் கே அப்படின்றது வந்து 3. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இப்போ 9 ப்ளஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா 11 வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து 11. அப்போ இங்கே டினாமினேட்டரில் 11 வரும். ஆல்ரெடி நியூமரேட்டரில் 3 + 8 வந்து 11 டிவைட் பை 11. ஸோ 11 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சம் வந்து பார்த்துங்க. இப்போ வரக்கூடிய அப்கமிங் உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அல்ஜிப்ரா யூனிட்டிஸ்லேருந்து எல்லா தடவையுமே எஸ்எஸ்சியில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியான சம் தான். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதை பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக சம்ம சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. தேங்க்யூ.